ரூல் 6 பொறுத்தவரை நமக்கு 2% கொடுத்துருப்பான். சேம் அதே மாதிரி தான், ரூல் 5 மாதிரி தான், ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ரெண்டுமே டிக்ரீஸிங் கொடுத்துருப்பான். அப்போது இன்க்ரீஸிங் கொடுத்தா நமக்கு என்ன வரும், இங்கே ப்ளஸ் வரும். இது டிக்ரீஸிங் கொடுத்தானா இங்கே மைனஸ் வரும். அவ்வளோதான், இது ஒன்று தான் டிஃப்ரெண்ட் ரெண்டுக்குமே. சரிங்களா? ஸோ அதுக்கான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அப்படியே சொல்லிடுறேன். ஒன் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் டைம் x% decrease, one object first time x% decrease, then y% decrease, then y% decrease, at final decreased percentage, at final decreased percentage, right? So formula என்னது, x plus y minus xy divided by 100 plus r percentage, right? So என்னப்பா ஷார்ட் என்ன சொன்னேன், ஒரே ஸ்டெப்பில் டக்குன்னு போட்டலாம்னு சொன்னேன், உட்காந்து ஃபார்முலாவாக அடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா, இது எல்லாமே பேசிக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா கொஸ்டின் கேட்டால் இந்த ஃபார்முலா வச்சு நம்மளால் போட முடியும், ஷார்ட் வச்சு போட முடியும். ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியணும்ல, பேசிக்ஸ் தெரியணும்ல. ஸோ அதனால தான் நான் ஃபார்முலா எல்லாமே சொல்லிட்டேன். அந்த கொஸ்டின் ஃபார்மேட் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அந்த 6 ரூலும் அதுக்கான ஃபார்முலாஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். ஸோ இதுவுமே நமக்கு வந்து தெரியாமல் இருக்கக்கூடாது. சரிங்களா? ரைட்.